இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவில் நாம் ஆட்டுப்பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய பல விதமான ஆங்கில மருந்துகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக பல பதிவுகள் மூலமாக பார்த்துட்டு வரோம். அதில் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்து டானிக்காக இருக்கலாம், லிவர் டானிக்காக இருக்கலாம், அதற்கு நோய் தொற்று ஏற்படும் பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மருந்தாக இருக்கலாம், அப்புறம் குடற்புழு நீக்க மருந்து, நோய் தாக்குதல் ஏற்பட்ட ஆடுகளை திரும்ப பழைய நிலைக்கு மாற்றி கொண்டு வருவதற்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து டானிக்குகள் என ஒவ்வொன்றா நாம் தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த இன்ஜெக்ஷன் எதற்காக அப்படின்னா, ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சலை சரி பண்ணுறதுக்காக தான். டெராமிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்முடைய ஊர்களில் அந்த மருந்து கிடைக்கிறது இல்லை. அதற்கு பதிலாக அதில் இருக்கக்கூடிய சேம் கெமிக்கல் கண்டென்ட் உள்ள இந்த மருந்து தான் அது. வேற அதோடைய நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சி டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து தான். இது வந்து நம்ம இன்ஜெக்ஷனாக ஆடுகளுக்கு வந்து நம்ம கொடுக்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பண்ணைகளில் அப்புறம் வந்து வியாபாரிகள் இந்த மருந்தை பயன்படுத்துவாங்க. இதை பற்றி பல விவசாயிகளுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது பழைய மெடிக்கலில் போய் நம்ம காய்ச்சல் மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆடுகளுக்கு நம்ம கேட்கும் பொழுது அவங்க எல்லாருமே இந்த 3 ரூபாய் 5 ரூபாவுக்கு சாதாரண காய்ச்சல் இன்ஜெக்ஷனை எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பாட்டில் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய அளவு அதிகமாக இருக்கும். விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு ரேட்டில் தான் இருக்கும். ஒரு 100 ரூபாய் 105 ரூபாய் அந்த ரேட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஆடுகள் எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். ஆனால் ஆடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த உள்காய்ச்சல் இருக்கும் பொழுது ஆடுகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தலையை கீழே தொங்க போட்டுட்டே நின்றுட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆடுகளுக்கு உள்காய்ச்சல் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஆக்சி டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் மருந்து. அதை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது சரியா வந்து கேட்காது. அதற்கு வந்து கூடவே இன்னொரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆன்டிபயாட்டிக் நம்ம கொடுக்கணும். அந்த ஆன்டிபயாட்டிக் தான் வேற ஒன்றும் இல்லை, என்ட்ரோஃப்ளெக்சின் இன்ஜெக்ஷன். இந்த என்ட்ரோஃப்ளெக்சின் இன்ஜெக்ஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனியில இருந்து நிறைய எம்ஜியில் இந்த மருந்து கிடைக்குது. இதை நம்ம வந்து ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுது காய்ச்சல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிரும். அதே மாதிரி ஆக்சி டெட்ராசைக்ளின் இது HCl இன்ஜெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறம், ஏன்னா எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் ஆடுகளுக்கு நாம் தொடர்ச்சியாக 3 நாட்கள் 6 டோஸ் வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த மருந்து வந்து வேலை செய்யும். அதே மாதிரி ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கும் பொழுது அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அவ்வளவா வேலை செய்யாது. அதனால தான் நம்ம 2 ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்து கிரீன் கலரில் பார்த்த அந்த டெராமிசின் இன்ஜெக்ஷன் வந்து 3 ml வந்து நம்ம வந்து ஆட்டுக்கு, அதாவது 10 கிலோவுக்கு 1 ml. அப்போ நாங்கள் வச்சிருக்க பெரிய கிடாக்களுக்கு 30 கிலோவுக்கு அப்படிங்கிறப்போ 3 ml வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கழுத்து பகுதியில் தான் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அடுத்து இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த என்ட்ரோஃப்ளெக்சின் இன்ஜெக்ஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி, இதுவும் 3 ml. அதே மாதிரி இது அதற்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய கழுத்தில் நாம் வந்து 2 நாட்களுக்கு நம்ம கொடுக்கணும். டெராமிசின் இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன். இது நாம் கழுத்து பகுதியில் கொடுக்கும் பொழுது ஆடுகளை நீங்கள் நல்லா வந்து பிடிச்சிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஊசியை போட்ட உடனே ஆடு வந்து அப்படியே துள்ளி துள்ளி கீழே விழும். அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப கடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெராமிசின் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். டெராமிசின் இன்ஜெக்ஷன் கொடுக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கழுத்து பகுதியில் இந்த என்ட்ரோஃப்ளெக்சின் இன்ஜெக்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் தான். இதுவும் நாம் வந்து 3 ml வந்து கொடுப்போம். இந்த 2 மருந்தையும் நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு தொடர்ச்சியாக கொடுக்கும் பொழுதே ஆடுகள் வந்து நல்லா சீக்கிரமாக சரியாயிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 நாள் கண்டிப்பாக இந்த மருந்தை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள்
நீங்கள் வந்து நிறுத்திடலாம். பெரும்பாலும் வந்து வெள்ளாட்டை பொறுத்த அளவில் வந்து வெள்ளாடுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு கொஞ்சம் பரவலாமல் இருக்கும். அதனால் அது வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கூட அதால் வந்து காய்ச்சலை தாங்கி நிற்க முடியும். ஆனால் செம்மறியாடுகளை பொறுத்த வரைக்கும் செம்மறியாடுகளுக்கு முதல்ல காய்ச்சல் அப்படிங்கிறதே வந்து உள் காய்ச்சலாக தான் ஆரம்பிக்கும். அது வெளியில் தெரியும் பொழுது அது ரொம்ப சோர்வாகி ஒரே நாளில் இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்ட்ரோஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிராண்ட் இருக்குது. இதில் நீங்கள் வந்து வெர்பேக் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, 2 டைப்பான டெட்ராசைக்ளின் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த மருந்து தான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மருந்து. இந்த டெராமிசின் தான் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மருந்தாக வந்து நிறைய பண்ணையாளர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் ஆடுகளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் மெடிக்கலில் போய் டெராமிசின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டால் மட்டும்தான் இந்த இன்ஜெக்ஷனை கொடுப்பாங்க. நீங்கள் நார்மலாக போயிட்டு எனக்கு காய்ச்சல் மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கும் பொழுது அவங்க சாதாரண ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி எப்பொழுதுமே ஆடுகளுக்கு நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் அது வந்து 3 வேளை கொடுங்க. அதே மாதிரி 2 ஆன்டிபயோட்டிக் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த மருந்து வந்து உங்களுக்கு வந்து டேப்லெட்டாகவும் கிடைக்குது. இந்த டேப்லெட் வந்து நீங்கள் வந்து சின்ன குட்டிகளுக்கு வந்து நம்ம காய்ச்சல் இருக்கும் பொழுது இந்த டேப்லெட்டை நம்ம வந்து பயன்படுத்தலாம். நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்க, நிறைய பேர் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய விவசாயிகள் சேனலுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.